சொல்லிடாம கிடக்கு ஒரு கனமாக கிடக்கு எனக்கு. நான் அப்படியான சம்பவங்களை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய பெரிய அதிரடியான சம்பவம், ஏமாத்து சம்பவம் எனக்கு நடந்த சமூகத்தில். இஞ்சி வாங்க 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 இஞ்சி வாங்க கொண்டு பின்ன பேக் கொண்டுக்க கத்தி வைக்க இந்த போட்ட கண்டவலாம், என்னை கூட்டிக் கொண்டு வர போட்ட கண்டவலாம். அவர் சொன்னாலே நாங்கள் உள்ளுக்கு வாங்க வேண்டாம், இதில் ரெண்டு பார்ப்போம், அவர் காட்டாட்டுக்கு நாங்கள் ஒழுங்கு வைக்க போக வேண்டாம். அதுகள் சண்டை, அதுகள் சண்டை மாதிரி தான், நாங்கள் அடிக்கிற மாதிரி எல்லாம் வந்து அழுது. அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. நான் அம்மா. இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய ஏமாத்து வேலையை பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். அதுவுமே வந்து அம்மாவுக்கு தான் இது மெயினா நடந்திருக்கின்றது. கண்ணை பொத்தி அடிச்ச மாதிரியான விஷயம் தான் வந்து செய்திருக்கிறேன். என்ன விஷயம்னு சொல்லி முழுமையா சொல்லுவோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னம் எங்களோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ என்ன சம்பவம் என்று சொல்லி அம்மா சொல்லுவான். நான் சொல்கிறேன், நீ சொல்லு. நீ சொன்னா தான் நல்லா மூச்சு விடாமல் சொல்லு. நான் எழுத்து கொண்டு இருக்கும்லாங்காரு. அப்படின்றீங்க. உங்களோட கதையும் பிடிக்கும், உங்களோட கதை தான் பிடிக்கும். நான் கதைப்பேன், நீ நடந்ததை சொல்லு. நீ தான் அதில் ரெண்டு. என்ன விளக்கம் என்று சொன்னா வந்து புது வருஷம் வந்ததான சித்திரை மாதம் 14ஆம் தேதி. அந்த சித்திரை மாதம் 14ஆம் தேதிக்கு வந்து உடுப்பெடுக்கணும் என்று சொல்லி அம்மா எனக்கு முதல் பிடிச்ச சொல்லி கொண்டு இருந்தோம், உனக்கு இந்த முறை கூட்டி கொண்டு போய் உடுப்பெடுத்து தரப்போறேன்னு. அதோட எங்களோட ஆஃபீஸ்லயுமே வந்து சொல்லிச்சுன்னா ட்ரெஸ் கோட்டை வந்து மாற்ற சொல்லினேன். பிளேன் பாவாடை பிளேன் பிளவுஸ் இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி தானே வந்து இங்கே போட்டு கொண்டு போகணுமெண்டு. என்னிட்ட வந்து இப்படி பிளவுஸ்களை நான் முதல்ல எடுத்தேன். அப்போ பாவாடிகள் வந்து மாற்ற வேண்டி இருந்தது. அப்போ அதால் வந்து சரி இந்த நாளை குறித்து மாற்றோம்ன்ற நாளுகளே அமையலை. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு. அந்த ஞாயிறு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை பூட்டு. அப்படி இருக்க வந்து சித்திரை புது வருஷம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்தது. அந்த சித்திரை புது வருஷம் வாரதுக்கு முதல் ஞாயிறு வந்து கடையிலெல்லாம் திறந்துருந்தது. அங்கே வந்து நாங்கள் அப்போ போனாங்க. நாங்கள் வந்து போவேக பார்த்தீங்க ஆடு கத்தட்டுங்க, நான் ரெண்டா கத்துந்தான். சரி, அப்போ நாங்கள் வந்து போவேக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடையில் ஏறி இறங்கினாங்க. நாங்கள் கேட்ட அந்த பிளேன் பாவாடை மட்டும் இல்லை, நிறைய கடையில். எவ்வளோ கடை நிறைய, சும்மா நிறைய விட்டிய நிறையன்ற ஒரு 2-4 கடை அப்படி நினைக்கிறேன். 4 கடை ஏறி இறங்கி நாங்கள் வந்து அங்கே பாவாடையில் இல்லை. கடைசியாக ஒரு கடைக்கு போகிறோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா இருக்கிறார், அதோட வந்து ஒரு அண்ணாவும் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவைய வந்து தேப்பன் மோன் போல இருக்கு. இல்லை 2 பேரும் அப்பா பிள்ளை இருந்தேன். அப்போ அவையின் கடைக்குள்ள வந்து போவேக அங்கே வந்து நாங்கள் கேட்டது வந்து இருந்தது. அப்போ அம்மா சொன்னா உனக்கு வந்து 3 பாவாடை எடுப்போம். ஏன்னா இப்போ எடுத்தா ஒரு வருஷத்துக்கு அது பாவிக்கலாம் இருந்தாலும் 3 பாவாடை எடுப்போம் என்று சொல்லிட்டு வந்து பாக்கிக்க எனக்கு வந்து என்னடா கொஞ்சம் நீட்டா வேணும். அடுத்தது வந்து இன் பண்ணி அதாவது உள்ளுக விட்டு போடக்கூடிய மாதிரி பாவாடை துணி வந்து வேணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்க்க அங்கே இருந்தது ஒரு நீல கலர் பாவாடை, ஒரு மஜந்தா கலர் பாவாடை உண்டு. அடுத்ததுதான் ஒரு சாணி பச்சை கலர் பாவாடை. சாணி பச்சை கலர் பாவாடை 3மே வந்து எடுத்தாச்சு. பாவாடையும் எடுத்து ஒரு 2 பிளவுஸுமே எடுத்தாச்சு. எடுத்தோன்னா அம்மா சொன்ன விஷயம் என்னண்டா சொல்லுங்க. நான் சொன்னேன்னா நீ தம்பி இந்த இதை கொண்டு போய் வில்ல போட்டு விளாண்டு சொல்லிட்டியா, நாங்கள் என்ன கொஞ்சம் எடுப்போம், பார்த்து எடுப்போம். இது விலையில எல்லாத்தையும் பார்த்து செட்டல் பண்ணி போட்டு மிச்சம் பாரதை பார்த்து எடுப்போம். சோட்டியால் துணியாண்டு எடுப்போம். எனக்கு கொஞ்சம் எடுக்கணும்டா அந்தப்படி போட மாட்டான்ட்டுது. எடுங்க போடுறோன்ட்டு சொல்லிக்கொண்டுது. சரியானுட்டு அங்கே துணி கிடக்கட்டு என்ன விடுது. நான் துணி பார்க்க போய் இதுவும் பின்னால் தாரகா பின்னால் வருது. வார நேரம் அந்த விருப்பமான பாவாடையை அதுகள் மாற்றி வச்சுட்டுதுங்க. அந்த நேரம் மாற்றிச்சுன்னா பில் போர்டைக்கு நான் வந்து பார்த்தேன்னா பில் போர்டைக்குமே வந்து சரியா தான் இருந்தது. அதுக்கு பிறகு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வந்து மாத்தி இருக்கு. நம்ம என்ன நடந்தேன்டா அது பிறகு துணியும் வந்து வேண்டியாச்சு, இன்னும் தேவையானது எல்லாமே வந்து வேண்டியாச்சு. பில் போட போயாச்சு. பில் போடுற இடத்துல இன்னும் ஒரு ஆண்ட உடுப்பு கிடக்குது, அந்த காய்ச்சட்டை இருக்குது, குழந்தை பிள்ளைகள காய்ச்சிட்டு. அப்ப அதை வந்து நாங்க சொல்லி எடுத்தாங்க. அதை வச்சுட்டு பில்லெல்லாம் போட்டாச்சு. பேக்குக்கு வைக்கும் வந்து சரியா தான் இருந்தது. நான் பார்த்தேன். நான் எனக்கு பிடிச்ச பார்த்தேன்டா என்ன மந்திரத்தால மாறினது. நாங்கள் வில் போடுறோம் பிளாக்கில் வில் போட்டு கொண்டு இருக்கேன். நாங்கள் பார்த்து கொண்டு வந்த அப்பா தான் நான் வில் போடுறேன். அப்பா
எப்படியா நீங்க தந்த விருப்பத்துக்கு எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு வச்சிருக்கிறான். பில்ல போட்டுட்டா என்ன செய்யணும்டா, இப்ப நாங்க வேண்டினதை 2 பேக்குக்கு போட்டாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்டா, நிறைய வேண்டின விட இன்னும் ஒரு பெரிய ஒரு பேக் ஒன்று சரினமாண்டு அந்த பேக்குக்குள்ள இதை வந்து எடுத்து வைக்கணும். அந்த டைம் தான் வந்து மாத்தி வைக்கணும். அப்ப நான் போனோன்னுமே வந்து அந்த அண்ணாட்ட சொன்ன விஷயம், எனக்கு வந்து கருப்பு கலர் பாவாடை காட்டாதீங்க. என்னடா கருப்பு என்ன பிரச்சனைனா நரைக்கும், உடனே வந்து நரைக்கும். ஏற்கனவே என்னோட ஒரு கருப்புலையுமே வந்து இருக்குது. அவ எடுக்கிறது இல்லாத நிறமா பார்த்து எடுப்பு பண்ணிட்டு கருப்பு மட்டும் எனக்கு வேண்டாம்னு சொல்லி அவருக்கு சொன்ன விஷயம். ஆனா வீட்டை கொண்டு வந்தாச்சு. உண்மைக்குமே நாங்கள் ஒரு துளி கூட அதை எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டை கொண்டு வந்தாச்சு. நான் ஒரு பாவாடையும் பிளவுஸையும் வந்து எடுத்து போட்டு பார்க்கிறேன், அளவா இருக்குது. அம்மா வந்து துணி எடுத்து பார்க்குறேன், நல்லா இருக்குது. அப்போ சரி எல்லாமே ஒரே அளவு தானே, அப்போ இது அளவா இருக்குது தானே, நம்ம கம்ப்யூட்டர் போட்டு அலம்பிட்டோம்னு சொன்னால் சரி என்ன அம்மா சொன்னால் தான் அலம்புறேன்னு வை, பழுதாக்கி போடாதுன்ட்டு வந்து அம்மா அலம்புறதுக்கு எடுக்கதான் விஷயம் விளங்கினதுன்னு. இல்லை அது நீ விருப்பப்பட்டு எடுத்த பாவாடை இது என்னண்டு இப்படி வந்தது எங்களுக்கு முன்னால நடந்ததுன்னு சொல்லி அதிர்ச்சியா போச்சு. அது விடு, அது மாறி போச்சுன்னு பார்த்தால் சரி தம்பிக்கு ஒரு இது உடுப்படுத்தது. அப்போ அதை மாத்துறது கொண்டு போனது மகள். நான் சொன்னேன் அந்த சின்ன அவருக்கு எடுக்கிற பேரனுக்கு அளவில்லாட்டு மகள் வருவாள்ண்டு. அது சொல்லி போட்டு தான் அவர் சீட்டு தந்து விட்டவன் மாத்திரண்டா வர சொல்லி. அப்போ நான் இந்த பாவாடையை கொடுத்து விடுறேன். அவட்ட இங்கே விலையில் கிடாக்கு புள்ள விலைதலையெல்லாம் இது இப்படி இன்னும் கலரில் எடுத்ததை மாறி வச்சுட்டு நான் உண்மை கடைசி மட்டுக்கும் மாறி வச்சுட்டுதான் நினச்சது. மாறி வச்சுட்டுதெல்லாம் கொண்டு அங்கே போய் அவ சொன்ன பொய் என்னண்டா அப்படி ஒரு பாவாடையை அவ எடுக்கல, அவ எடுத்த இதுதானன்ட்டு. அதுங்கோ பார்த்தா என்ன சொல்றது, அந்த செட்டியான நிறைச்ச கருப்பு எங்கள்கிட்ட நாங்கள் கருப்பு பாவாடையில் கூட பாவிச்சிருக்கிறேன், நிறைச்சதும் இருக்குது. அந்த பாவாடையை போல ஒரு நிறைச்ச பாவாடை இல்ல, ஐம்பண்ணி போட்டு வச்சிருக்கணும். அப்படி இருந்தா நான் சொல்லாட்டி துணிகளுக்கு அடியில கிடந்து அது அந்த கலகாலம் சென்ற உடுப்புகளை அவ என்ன செய்கிறது, வெளியில போட்டு பேமெண்ட் சொல்லி ஒரு 300-400 ரூபாய்க்கு விற்கிறது. அதுக்கு மாங்கல அது வேண்டாது ஜனங்கள், அது கூடாதுன்னு. அப்போ அப்படி கொண்டு போய் பிள்ளை மாற்ற கொண்டு போய் அப்படி சொல்லி நம்ம இல்லை பிள்ளைய அப்போ தேடி பார்க்குது. இதுக்கு இந்த விலைக்கேற்ற மாதிரி ஒரு ஒன்றை தாங்குவோம் கேட்க. அப்படி அங்கே கருப்புகள்லாம் இருக்குது. அப்போ இது கருப்பு வேணாம்னு சொல்லி விட்டதில்லோ. அப்படி இருந்தும் ஒரு கருப்பை அந்த விலை கொத்ததை அதில் விலையை அடிச்சு கிடக்கு. அது 1500 அதில் 1500 அடிச்சு கிடக்கு. அது கொடுக்க மனம் இல்லாமல் நல்ல கருப்பு வடிவாது என்ன 200 ரூபா தாங்கொண்டு கேட்டு வேண்டி இருக்குது. இதுக்கு தெரியாத விஷயம் ஏன் அது கண்டு கேட்காமலுக்கு அது கொடுத்துட்டு வண்டி கொண்டு வருது. அப்போ இது ஒரு பெரிய விஷயம் ஒன்று இல்லை, இந்த ஏமாத்துறது தான் ஒரு பெரிய விஷயம். அதுல வந்து நாங்கள் உங்களை நம்பித்தான் அந்த கடைக்குள்ள வந்து நாங்கள் வந்து அம்மா பில்ல போட சொல்ற, அவர் வந்து போடாம இருக்கு. நான் சொல்றேன் நான் இதை வந்து நீங்க வெட்டுங்கோவன், எனக்கு வந்து விலைகள் எல்லாமே நான் ஒவ்வொன்றா சரியா பார்த்து இருக்கேன். அம்மாட்ட ஃபுல்லா காசு இருக்குது இன்னும் வாங்கலாம் ரெண்டு மாதிரி தான் நான் பார்த்து கொண்டு இருந்தேன். நான் அப்ப சரி அண்ணா நீங்க வந்து இதை வெட்டுங்கோ என்று சொல்லிட்டு வந்து நானுமே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு நிக்கிறேன். நான் ரொம்ப நல்லா வேலை செய்து கொண்டிருந்தவன். அப்பா பிள்ளை மண்டைக்கே பார்க்க அந்த ஒற்றுமையை பார்க்க நல்லா இருந்தது. அப்ப நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். கடைசியில் அவர் வந்து எங்களுக்கு இப்படி செஞ்சு போட்டார். அவர் உனக்கு செய்யல, அவர் தனக்கு செய்யவர். எனக்கும் இல்லை, எனக்கும் செய்யல. என்னத்தை இப்போ 1500 ரூபா காசுல என்ன வரப்போகுது. அவர் என்ன இணைச்சிருக்கிறாருன்னு சொன்னா தந்திரத்தால நல்லா கதைச்சு வரவேற்று எல்லாம் செய்யணும். அந்த எங்களை எல்லாரும் நல்லா கதைக்கணும், அன்பா கதைக்கணும், எல்லாத்தையும் எடுத்து கொட்டி உதறி காட்டினோம். இதை பாருங்க அதை பாருங்கொண்டு இதுக்கெல்லாம் மோசடி வேலையும் செய்து கொண்டிருக்கிறோம். இது சாதாரணமான விஷயம். இந்த கருத்தை மையமாக வச்சு தான் நாங்கள் மிச்சத்தை கரைக்க போகிறோம். இது நடந்த கருத்து, இப்போ எங்களுக்கு நேரம் நடந்தது. இதை போல எத்தனையோ நடந்து கொண்டிருக்குது. மோசடிக்காரன் மலிவண்ட உண்மையா மலிவு இல்லை, அப்படியே நடந்து கொண்டு இருக்க. நாங்கள் என்னத்துக்கு இதை சொல்ல வரோம்னு சொன்னால் மிக எங்களை எதுவுமே மாற்றிடலாம் தெரியுமோ. உண்மையா என்னைய மாற்றிடாது. அரகாவே என்ன தெரியாது. என்ற வயதுக்கு நான் பல இதுகளை கண்ட ஒரு ஆள். அப்போ என்ன ஏமாத்துறதுன்றா கஷ்டம். எங்கே போனாலும் நிதானமாக தான் நிற்பேன், நிதானம் விளக்க மாட்டேன். நிதானமாக நிற்கிறேன். எண்ணியே கண்ணை பொத்தி அடித்த இந்த உலகம் இப்போ வலதுங்காலம் வாழுங்கால பிள்ளைகளை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கோம் யோசிச்சு பாருங்க இருக்கா, பாப்பம் இருக்கா. அப்போ நீங்கள் கடைக்கண்டு இல்லை குடுக்கல் வாங்கல் என்னத்திலேயாவது மிக கவனமாக இருக்கணும். ஏமாத்தல்காரக்காரர் அவ யார் சொல்லுங்க பாப்பம் இருக்கா. உண்மையாக கடவுளே அறியாதவர். அதுக்காக நான் கடவுளை அறிஞ்சான்னு சொல்லையில, கடவுளை அறிஞ்சிருந்தா மற்றவையை ஏமாத்துவினமோ இல்லை மற்றவையை ஏமாத்துவினமோ நான் கேட்குறேன். இவ ஒரு மாய உலகத்துக்கு வாழ்கிற ஆக்கள். இவங்க 1500 ரூபாய்த்தான் எங்களுக்கு மோசடி செய்ய பார்த்தவங்க.
இவ்வளவு இதுகளை மோசடி செய்து எவ்வளவு இது அது சொல்ல போனா கணக்கா. இதுக்கு நான் சுருக்கமா சொல்ல வேண்டிய கதை இதுதான். இவங்களெல்லாம் அவங்களுக்கு பேர் என்ன வைக்கணும்னு சொன்னா நரிக்கூட்டம். உண்மையா நரிக்கூட்டம். ஏன்னு சொன்னா இந்த நரிக்கூட்டம் எவ்வளோத்த இருந்தோடனது இந்த இந்த நரிக்கூட்டத்துல பெண்களும் பொம்பளை பிள்ளைகளும் இணைஞ்சிருக்கிறான். இணைஞ்சுதான் நாட்களை மாற்றி கொண்டிருக்கிறோம். இவ யார் எங்க என்ன நடக்குதுன்னு யோசிச்சா இதுவும் ஒரு சம்பவம் எனக்கு நேர்ல நடந்தது. நான் இந்த ஆட்டை கொண்டு ஒரு காணிக்க விட்டுட்டு நின்றேன். நிற்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மனுஷி அங்கால என்ன போல நான் வந்து அந்த ரோட்டு சைட்ல என்ன கூப்பிட நான் இதெல்லாம் நிற்கிறேன். நான் அதெல்லாம் நிற்க போறேன் கதைக்க போறேன். நான் நின்று கதைச்சு கொண்டு நிற்கிறேன். ஒரு கையசில ஒரு கையசு வருகுது. வந்தா இப்ப டியூஷன் நடக்குது. அந்த பிள்ளைகள் படிக்குது. அதுல அந்த கையசு நிக்குது. நானே திரும்பி பாக்குறேன். அப்ப நான் இஞ்ச அவா பார்த்து கொண்டு நிக்கிறேன். அவா இஞ்ச பார்த்து கொண்டு நிக்கிறான். அவாக்குதான் இங்க நடக்கிற சம்பவங்கள் தெரியும். அந்த கையசு நிக்க நான் அவர் மாஸ்டர் தானே படிப்பிக்கிறது. அவர்கிட்ட யாரோ வந்து நான் திரும்பி பார்க்கல. வா படக்கிட பார்த்துருக்குறார். இறங்கினா மாதிரி போயினோம்ட்டு பார்த்தாலாம். இறங்கி போய் ஒரு பிளாப்பழ கட்டியை கொடுத்து என்டியாட்ட வாவாண்டு ஒரு பொம்பளை பிள்ளை நல்ல ஜீன்ஸ் எல்லாம் போட்டு நல்ல டிஷர்ட் எல்லாம் போட்டு நல்ல காலுக்கு நல்ல செருப்பு எல்லாம் போட்டு பார்த்தா அது என்னன்னு சொல்றது அப்படி ஒரு பெரிய ஒரு தகுதியான ஆள் மாதிரி கிடக்கு. அப்போ இந்த இணைச்சாவா இந்த வெளிநாட்டுக்காரர் வந்து இந்த ஆடுகளை பொடிகளை காட்டுறது மாடுகளை காட்டுறது அதுகளுக்கு அங்கே இல்லையா. அப்போ அப்படித்தான் இந்த பிள்ளை காட்ட போதும். வீட்டையும் வந்து ஒரு அக்கா போட்டு எடுத்துக்கொண்டு தானதான் பார்த்து கொண்டு வா அந்த பிளாப்பழா கட்டி ஆடுகள் விளையாடுறது பிளாப்பழ கட்டிய கொடுத்து ஆட்டை வாவான்னு சொல்லிக்க அவா நெச்ச நோக்கம் என்னண்டா பிள்ளைகளை காட்டுறதுக்கு தான் கொண்டு வரான்ட்டு. பேருந்து பார்த்தா டக்குண்டா அதுக்குள்ள ஆம்பளை கொண்டு ஓடியாரா செவியில எட்டி பிடிக்கிறாவா. அப்போ ஓடி கொண்டு பா பிளத்து கத்த பிளாப்பழ கட்டியை உறிஞ்சி போட்டு ஆட்டையும் விட்டுட்டு கையசில் ஏறிக்கொண்டு கண்ணாடி கருத்த கண்ணாடி. பாருங்க ஒரு பொம்பளை ஒரு தங்கண்ட வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஆடு மாட்டை வளர்த்து கால் கடக்க கையெடுக்க காணி வழியானண்டு அதுகள் மேய்க்கிற அந்த இதையே அதுகள் இருந்தாக்களுக்கெல்லாம் வாயெல்லாம் சுட வச்சிருக்கும். எங்களுடைய ஆடு நல்ல பொலிவான ஆடு தானே இன்றைய கொண்டு நல்ல கறி எண்ணெச்சு கொண்டு ஒரு அற்ப சுகம் எல்லாம் நாங்கள் 2 நாளையால வித்து போட்டோம். நான் உடனடியாக சரி என்னாலே இல்லாது இப்படி பொம்பளைகள் நான் உண்மையா பொம்பளைகள்டா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் நினைக்கிற பொம்பளைகள் போய் சொல்ல மாட்டதுகள் பொம்பளைகள் நேர்மையானதுகள் அதுகள் பொம்பளை இப்படி நடக்காதுகள் என்ற கண்ணூட எனக்கு ஆப்பு வச்சிருக்காள் பொம்பளை. அவ மட்டும் இஞ்ச பார்க்காமல் நின்று இருந்தால் ஆடு போயிடும். எனக்கு அந்த ரோட்டு வழியாக நடக்கிற சம்பவங்களை அப்படி புதினங்கள் பார்த்து பழக்கம் இல்லை பார்க்க நான் திரும்பி அது பள்ளிக்கூடம் டியூஷன் நடக்குது நான் அங்கே பார்க்க அவ மட்டும் அங்கே கண்டுட்டு குளறையிலேண்டா எந்த 50,000 60,000 ஆடு பிறந்திருக்கும். எங்களுக்கு அதோட வந்து ஆடு விற்கிறதுல மட்டும்தான் லாபம் கிடைக்கும். ஏனண்டா மற்ற இடங்களை போல இல்லை. எங்களுக்கு இந்த சாப்பாட்டு வளங்களும் குறைவு. அப்போ சாப்பாடு வேண்டி வைப்போம். அதனால இந்த விற்கிறதுல மட்டும்தான் வந்து எங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும். அந்த ஆடு அதையும் வளர்க்காண்ட வேண்டியில இது மலிவா கிடாக்கு கொஞ்ச நாள் வளர்த்து போட்டு விற்றா அதில் ஒரு 15-20 வரும். வளர்த்து விற்றால் வரும். அது நல்ல இதாக வேண்டினா குட்டியோட வேண்டினா நாங்கள் குட்டி எடுத்துக்கொண்டு தாயை சின்னப்படுத்தல் செய்து ஒரு கொடுத்தா அது நல்ல வருமானம் வருமானு கற்பனை பண்ணி கொண்டு தான் அது வேண்டினது. அதுதான் இப்படியே இந்த ரோட்டு வழியாக அது மட்டுமண்டு இல்லை. எங்களுக்கு நடந்த இந்த 2 சம்பவத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இப்போ பொம்பளைகள் நாங்களும் ஒரு பொம்பளைகள் தான் மெல்ல மோசமாக கிடக்கு. எல்லா வளத்துலையும் நகையில இறக்குறதுல ஏமாத்து வேலை செய்யறதுல. அப்போ இது ஒரு கூட்டமாக கிளம்பி இருக்குது. உண்மையா ஒரு கூட்டமா 1-2 இல்லை ஒரு குழு. இதுல ஒரு குழு அப்படி அமைச்சு கிளம்பி இருக்குது. அது கடை அவங்களெல்லாம் பெரிய கடைக்காரர் அவங்கள இருந்து பெரியாக்கள்ல இருந்து இது ஆரம்பிக்குது. என்ன இல்லையன்றையோ கண்டிப்பா. அதுல வந்து என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு சின்ன பாவாடியை வச்சு கொண்டு போய் கதைக்கிற மண்டியில அம்மாவுக்கு வந்து நிறைய நடந்திருக்கு. உண்மைக்குமே அந்த ஆடு வந்து தச்சலா போயிருந்தா அம்மாண்ட கையில வந்து இப்ப 50,000 இருந்திருக்குது. அது வந்து இல்லாம போயிருக்கும். அப்ப எவ்வளவு தூரம் வந்து யோசிச்சு பாருங்க. அது இன்றைக்கு இல்ல இப்ப நடக்கல. வல்ற கோயில் போன வரியம் வல்ற கோயில் திருவிழா நடக்குது. அப்ப தேர் தீர்த்தமான நேரங்கள் ஜனங்களும் போய் கொண்டிருக்குவாள். இது இப்படியான நேரம் தான். என்னென்றால் இப்படி பெரிய ஆக்கள் எல்லாம் அவ அதுல வந்த பிள்ளை பெரிய இடத்து பிள்ளை மாதிரி எல்லாம் வந்திருக்குது. அப்ப கவனிக்காது ஜனம் அரை பெரிய ஆக்கள். அந்த டைம் பாத்தீங்கன்னு சொன்னா வெளிநாட்டுக்காரர் வர சீசன் எங்களையுமே வந்து பார்க்க வந்திருந்தது.
அப்ப அதை வச்சு கொண்டுதான் நான் நினைச்சிருப்பேன். நல்ல காலம் உங்களோட கதைச்சு அந்த அண்டி வந்து பார்த்தபடியே தப்பியாச்சு. இல்லாட்டி இன்றைக்கு வந்து அந்த 50,000 போயிருக்கும் கண்டிப்பான. அதுதான் நான் இப்ப சொல்றேன் என்னண்டா, இதுகளை பற்றி நாங்க நிறைய கதைக்கலாம். இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற அது மாதிரியான மட்டுமண்டில்ல, எங்களுக்கு நாங்கள் ஆசாசையை வளர்த்து ஒரு மாடும் போனது இல்லைன்னு. அதெல்லாம் சொன்ன நாங்கள் அதே சொல்லணும். என்னன்னு சொன்னா, மாட்டை பிடிச்சி கொண்டு போய் கட்டி வச்சிருக்கிறவன்ட்டு எங்களுக்கு ஒரு புள்ள வந்து சொல்லி அவளே என்ன மோட்டர் சைக்கிள் ஏற்றி கொண்டு போறாள். எங்கள்கிட்ட மாட்டை பிடிச்சி போட்டு எங்கள்கிட்ட காசு வைக்கணும். நாங்கள் பேர் எங்கள்கிட்ட 2 மாட்டையும் பார்த்துட்டு வாரோம். பின்னேரம் போய் வேக்கு கத்தியும் வச்சு கொண்டு வாங்க மாடு காட்டாண்டு கூட்டி கொண்டு போகிறேன். இஞ்சி வாங்க இஞ்சி வாங்க கொண்டு பின்ன பேக் கொண்டுக்க கத்தி வைக்க இந்த பொட்டை கண்டவளாம். என்னை கூட்டி கொண்டு போன பொட்டை கண்டவளாம். அவள் சொன்னாலே நாங்கள் உள்ளுக்கு வாங்க வேண்டாம், இதில் ரெண்டு பார்ப்போம், அவர் காட்டாட்டுக்கு நாங்கள் ஒழுங்கேக்க போக வேண்டாம், இங்கே காணிக்க கட்டி வச்சுருக்கிறாராம். சரி என்று நான் பின்ன பார்த்தேன், பயந்து போனேன். இவள் சொன்னா புரட்டி பார்த்தா உண்மையாக கத்தி விடாக்கு. இவள் சும்மா சொல்கிறாளாக்கு ஒன்று நான் நினச்சினேன். அதுக்கு ஒரு கத்தி விடாக்கு. அந்த இருந்தால் நான் சொல்கிறார், உங்கள்கிட்ட நாங்கள் ஒன்று தான் பிடிச்ச நாங்கள் ரெண்டா நாங்கள் போகைக்க ஒரு காணிக்க அவனுக்கு கொண்டு வந்து காட்டேரியா அந்த பிடிச்சால் போகைக்க ஒரு காணி விடக்கண்டைக்கு நாங்கள் இந்த வெறியா அப்படி ஒட்டி பார்த்து கொண்டு போகிறாங்க. ஒட்டி பார்த்து கொண்டு வைக்க கண்ட 2 மேலே நிற்கிது. அவங்க நேரம் இல்லாமல் போயிடாது தானே. பயத்தில் நாங்கள் போயில எங்கேயும் ஒரு இடம் இந்த இடத்தை பார்க்க மாதிரி வித்தியாசமாக கிடக்கு. அது பொம்பளை பிள்ளை இல்லைவா. பின்ன நாங்கள் போகல புழுவமாக நாங்கள் போகிறோம். 12,000 தந்துட்டு கொண்டு வந்துடுவோம். ஒரு மாட்டையும் எடுத்தாச்சு. சரி நான் கன தூரமாக வாதாடி பார்த்தேன். நான் இந்த 2 மாடம் கண்டு நான் போய் எட்டி பார்த்து கொண்டு போனான். நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, கோயில் மாடு, அப்படி செய்யாதீங்கோ, நாங்கள் கோயிலுக்கு விட்ட மாடு ரெண்டு சும்மா தான் சொல்கிறோம். கோயிலுக்கு விட்ட மாடு தான் நிற்கிது. கோயிலுக்கு விட்ட மாடு நிற்கிது, மற்ற மாடு தான் அவங்க எடுத்துட்டாங்க. அப்படி என்று அந்த தாங்கள் பெரிய ஆக்கலாம் தங்களுக்கு உருப்பட்ட புள்ளியெல்லாம் வெளிநாடுகளில் நிற்கிறோமா மங்கியா மிஞ்சியாமட்டு அந்த பெரிய கதை கதைக்குது. அது அப்படி கதைச்சு கொண்டு கேட்க அந்த ஆண்ட மனசிக்காரர்களோடக்கு வாரா பார்க்க பயமா கிடக்கு. இவ்வளவு என்ன கதைக்கிற அளவு 2 பிடிச்சது யார் அப்படியோ அப்படின்னு அது அந்த கதை நாங்கள் கதைக்க மாட்டோம். அப்படி கதைச்சு கொண்டு வருது. அப்போ நாங்கள் பிறகு வைக்க நானும் 2வது மகளும் தான் போகிறோம். அந்த பிள்ளை கிடக்கும் தெரியுமே இல்லை. நாங்கள் வேண்டுற காயத்தமாக போகிறோம். மாட்டை நாங்கள் கொண்டு வருவோம். நாங்கள் நினைச்சா சும்மா தர போதுண்டு பிடிச்சி கட்டி வச்சதுக்கு நாங்கள்லாம் வேலை கேஸ் போடணும். எங்களுக்கு யார் அதை செய்யலாது. ஏதோ மாட்டை பண்ணி கொண்டு வருவோம். நாங்கள் கவர்களும் கொண்டு போகிறோம். போக அங்கே சண்டைத்தனம் நடந்து அதில் சண்டை அதுகள் சண்டை மாதிரி தான் நாங்களுக்கு அடிக்கிற மாதிரி எல்லாம் வந்து அழுது கொண்டு 12,000க்கு என்ன செய்கிறேன்னு யோசிச்சு கொண்டு வந்து வீட்டை வந்துட்டோம். வந்து முடிய காசோடவே வேண்டத்தான் போகிறோம். காசோடவே இப்போ இந்த 2,000 கழிச்சு விட்டு 10,000. அந்த 10,000 கொடுத்துட்டு மாட்டை வண்டி கொண்டு வந்து உடனே விற்று போட்டு எங்கள்கிட்ட பக்கத்தில் எங்கள்கிட்ட நாங்கள் குலதெய்வமாக மதிக்கிற அந்த கிழவிக்கு உடனே கொண்டே அந்த 50,000 தான் விற்று நான் விற்கிறோண்டா கூட விற்கலாம். அது எனக்கு வெறுத்து போச்சு. அந்த முதல்ல அந்த தாயும் அவங்க எடுத்துட்டாங்களோ, இதை வளர்த்துருந்தா அவங்க இன்னும் வருமானம் கூட போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் எனக்கு அது வளர்க்க முடியாத சூழ்நிலையில சரியான கவலை. உடனே கொண்டு வந்து கொடுத்து நான் சாவங்குவம் ஒன்றும் போடையில பிடிச்ச நீங்கள் எங்களுக்குள்ள அக்கிரமம் செய்த நீங்கள் என்னென்றாலும் செய்யட்டுக்கும் கடவுள் உண்டு, இரண்டாலும் அவர் பார்த்து செய்யட்டுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த காசை கொண்டு கோயிலுக்கு கொடுத்துட்டு உண்மையிலேயே அவ்வளவு கஷ்டம் எங்களுக்கு. அதில் நாங்கள் ரூபா காசு எடுக்க எனக்கு விருப்பம் வரையில் அது போட்ட நாங்கள் இதைத்தான் செய்கிறது. கோயில்களுக்கு குடிக்கலோ அல்லது யாருக்கும் குடிக்கலோ எங்களுக்கு வர வருமானத்தில் ஒரு பங்கை கொடுத்து விடுறது. அதை கொடுக்கணுமன்ற அப்படி ஒரு விருப்பத்துக்காக கோயிலுக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலானே ஒரு கோழியை விடுவேன். அடைக்காட்டினா கோழியை விடுவேன். சோவையில் விட்டு கொடுக்குறோம். அப்படி அதனால் இந்த மாட்டையும் விட்டது. அது வளர்ந்து பெருசாக வந்துட்டுது. கண்டுத்தாச்சு இதுக்கு கண்டுத்தாச்சு. அப்ப எனக்கு என்ன ஆசைன்னு சொன்னா அவன் பேர்ல வளரட்டுக்கும். இது போடுற கண்டுகள் எல்லாம் அவாக்குத்தான். நாங்கள் பாலை எடுத்து அவாண்ட இதுக்கு கோயிலுக்கே நாங்கள் கொடுப்போம். ஒரு கற்பனை பெரிய கற்பனை பண்ணித்தான் அதை வளர்த்து கொண்டு வந்தேன். திடீரென்று இப்படி வந்தோன்னா கவலையா போச்சு. உடனே அதை விற்று போட்டு காசை கொண்டே கொடுத்தாச்சல்லோ. அதே குடும்பத்தை நான் சந்திக்கிறேன். அப்போ கண்ணகாலம் செல்லையில இது சத்தியமான உண்மை. அந்த எங்களுக்கு இவ்வளவு செய்த குடும்பத்தை நான் சந்திக்கிறேன். எங்கே சந்திக்கிறேன்? ஆஸ்பத்திரியில் சந்திக்கிறேன். என்ன யாருண்டா வைக்க தெரியாம மறந்து போச்சுனேன். அப்படி சூழ்நிலை அங்கிட்ட அந்த தாய்க்கு அந்த அவன் சண்டை தான் பண்ணினா அவளுக்கு அட்டாக் வந்துட்டு தான் முடிய போறான். யாழ்ப்பாணம் ஏற்ற போயினவான் கொள்ள போயினவான் கதைக்கினம். அப்போ அந்த புள்ளன்றது தானே அங்கே சண்டை பிடிக்க வேண்டிய கடைசி புள்ளி அங்கே நின்று எனக்கு தெரியும். அந்த புள்ளைய
அந்த பிள்ளைய நான் போய் கேட்டேன், என்ன பிள்ளை பிரச்சனை, என்ன இவ்வளோ பேர் நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, அம்மாவுக்கு அட்டாக் வந்துட்டுது, விழுந்து போனா 2 தரம் வந்துட்டுது, 3ஆம் தரம் இப்போ வந்திருக்குது, பயமாக்கிட்டாக்கு ஏலாதான், மூச்சு ஒன்றும் இல்லை, யாழ்ப்பாணம் ஏற்ற போயினான். கடவுளே, என்றா கரமம் பிள்ளையும் பாவம் ஒரு 16-17 வயது வரும், அது கடைசி பிள்ளையா. அதுக்கு மேலே இருக்குதெல்லாம் அங்கே கண்ணா கிழக்காக்கள் எல்லாம் இருக்குதெல்லாம், எல்லாம் நல்ல வெளிநாடுகள்லாம் கழிஞ்சு இருக்கிற முன்னுக்கு பேசினாவா சண்டையில் சொல்லி அப்படியே கொண்டு போய் அவன் முடிஞ்சுதல்லோ. ஒரு கொஞ்ச காலத்தியால அவரை நேர சந்திக்கிறேன், இங்கே சந்திக்கிறேன், எங்கள்ட மகள்கிட்ட தைக்கிறதுக்கு யாருன்னு தெரியாமலுக்கு இந்த கொரோனா கேவியும் இருக்குல்லோ, அதுக்கு அவசர தேவையா ஒரு ஆட்டோக்கார பொடியன்னு சொல்லி இருக்குது. இப்படி இன்னிடத்துல இருக்குள்ள உள்ளுக்கால போய் தைக்கலாம், நீங்கள் வாங்க கொண்டு போய் காட்டுறேன்ட்டு. அவள் ஆட்டோ பிடிச்சி தானே போகிறவையா, அந்த ஆட்டோக்கார பொடியான்னு கேட்டிருக்கிறான். இப்படி தைக்கிறதுக்கு போகிறதுக்கு கடைகள் எல்லாம் பூட்டு போகையில் அது பயம், கொரோனாவா கிடக்கு, மற்றது கேவியோ இல்லோ என்று சொன்னோன்னா அப்போ அந்த பிள்ளைன்னு சொல்லி இருக்குது. நீங்கள் உள்ளுக்கால வாங்கோ, நாங்கள் கொண்டு காட்டுறோம், அந்த பிள்ளை படிப்பா தைக்கும்னு சொன்னா போல அவையோர் குழுவா வந்து தைச்சி கொண்டு போயிடும். அவைய யாருண்டு எனக்கு தெரியாது, இவன் என் குடும்பத்தில் ஆகலான்னு எனக்கு தெரியாது. வந்து தைச்சி கொண்டு போனா போயாச்சு, பின்ன பிடிச்சி கொண்டு போலடாக்கு. அதுக்கு பிறகு தொடர் பண்ணியா வருவினான். வந்தா ஒரு நாள் தைக்க கொடுத்துட்டு அந்த மருமோல் பட்டு தான் பாராது, அந்த பட்டு எங்கேயோ அவசரத்துக்கு போட்டுதாக்கும் அவரை விட்டு கிடாக்கு. அவரை விட்டு கிடாக்கு. அப்ப கணக்கு அவங்க தைச்ச நேரம் சென்று போச்சு. அவர் இருக்கிறார், பார்க்க பாமா கிடாக்கு. என்ன யாருன்றது தெரியும் அவருக்கு. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் போய் கதை கொடுக்குறேன். அங்கதான் இருக்கு விஷயம். நான் போய் கதைக்கிறேன், கதை கேட்க அவருக்கு தனக்கு நடந்த சோகங்கள் எல்லாத்தையும் சொல்றார். அதுல கடைசியா அவர் சொல்றார், நான் கொஞ்சம் அடாவடித்தனமான ஆழம் அம்மா, அதெல்லாம் எனக்கு இந்த அளவு நிலவரம், நான் கொஞ்சம் அடாவடித்தனம் என்று தானே தண்ட வாயால எனக்கு சொல்றார். நான் அதை அவர்கிட்ட திருப்பி கேட்க போகல. அப்போ இவளுக்கு ஏதோ காசுகள் கொடுக்க 500 ரூபா காசும் காணாதான் ரெண்டு கடன் சொல்லி போட்டு போனவர். அப்படியான சூழ்நிலைக்கு வந்துட்டார். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஏமாத்திரம், மோசடி செய்கிறோம், கதைச்சு மற்றவிய பாசாங்கு பண்ணி அவைகிட்ட உள்ள எல்லாத்தையும் உருவ இணைக்கிறோம். உண்மையா கன நாளைக்கு இல்லை, ஒரு கொஞ்சம் முந்தின காலத்துலயும் கனகாலம் செல்லும். ஆனா இப்ப உடனே அடுத்த நிமிஷமே அந்த விஷயத்துக்கு பரிகாரத்தை நாங்களே தேடுறோம், எங்களுக்கு நாங்களே தேடி அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த கதையை கேட்க உண்மையா ஒரு என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லலாம கிடக்கு, ஒரு கனமா கிடக்கு எனக்கு. நான் அப்படியான சம்பவங்களை தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெரிய அதிரடியான சம்பவம், ஏமாத்து சம்பவம் எனக்கு நடந்த சமூகத்துல. அதெல்லாம் நான் அந்த வீடியோக்களுக்கு வராமலுக்கு பெரிய ஒரு விஷயம், அது சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். அப்படியான விஷயத்துல இருந்து நான் மீண்டுட்டேன். என்னென்று மீண்டுனான்னு சொன்னா, கடவுள் ஆராதனை. அந்த கடவுளை நம்பினேன், மனுஷரையும் நம்பினேன். கடவுளை நான் பூரணமா நம்புவேன், மனுஷரையும் நம்புவேன். ஒரு வெளியில ரோட்ல போய்க்க ஒரு இல்லையாமன்ற ஒரு கஷ்டம், அப்படி துன்பத்துல நிற்கிறவன் வேற வேண்டு நானே வலிய கதைப்பேன். வலிய கதை கேட்டு அதுக்கு நானே உதவி செய்ய என்னால் முடிஞ்சது. அன்றைக்கு நான் செய்தது, இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது, என்னை காப்பாற்றினது அந்த பெரிய ஏமாத்து வலையிலிருந்து நான் காப்பாற்றப்பட்டுட்டேன். உண்மையா அது எனக்கு இப்போ இந்த ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் மேல நரி கூட்டங்கள் அந்த விஷயத்தை கதையே நரி என்று சொல்லிக்க, இந்த வாய் இல்லாத மிருகத்தை நீ அதுக்குள்ள புறான்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையா அப்படி ஒரு கேள்வி வரும். ஏனென்றா அதுகள் உண்மையா அதுகள் நல்லதுகள் பாவம், என்ன மிருகசாதி நல்லதுகள், மனுஷருக்கு அதுகளை ஒப்பிடக்கூடாது. ஏன் ஒப்புறான்னு சொன்னா, அது சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று எனக்கு தெரியும். அந்த கதை என்னண்டா, காகம் சொல்லி உரை கொண்டே கொடுத்துட்டான், வடை வேண்டி கொண்டு வச்சிருக்கு தான் சாப்பிட்றதுக்கு. அதை பார்த்த அந்த நரி தந்திரம் பண்ணி, நீ ஒரு பாட்டு பாடு வேண்டா, காகத்துக்கு விளங்குது நரின்ற தந்திரம், காலுக்கு வச்சுட்டு பாடுதான். நிறைய ஏமாந்தது தானே. அப்போ அதுக்காண்டு தான் அந்த ஏமாத்து வேலை செய்கிறவ நரியன், நரி கூட்டம் என்று சொல்கிறோம். அதுக்காக தான் அந்த நரியை பயன்படுத்தி, அதனால நானும் சொல்கிறேன். மேலே நீ சொல்ல புரியும்? இல்ல நாங்கள் ஒரு தலைப்பு எடுக்க நான் என்று சொன்னா நிறைய தத்துவ ரீதியில கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருப்பேன்.
அம்மான்ற வயசுக்கு வந்து அம்மா அனுபவ ரீதியிலான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறா. உண்மைக்குமே நாங்கள் ஆரம்பிச்ச விஷயம் வந்து அந்த கடையில நடந்த விஷயம்தான். ஆனா அவைகள் வந்து ஓரளவு நல்லாக்கள். என்னன்னு சொன்னா நாங்கள் அடுத்த கட்டம் போவேக்கு நல்ல பாவாடைய வந்து தந்திருக்கணும். அப்ப அவைகளுக்குள்ளேயும் ஒரு மனசுன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஆனா என்ன நாங்கள் உழைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் எப்படியானதுகளை செய்ய அது வந்து வாங்குறாங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு அது இருக்குது. அதை யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே நேர்மையா போவைக்க வந்து இன்னமுமே உங்களுக்கு வியாபாரம் மேலோங்கும், எல்லாமே நடக்கும். இப்ப நாங்கள் வாங்கிட்டோம், நாங்கள் வந்து இன்னும் எங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுவோம், ஏன்னா நீங்கள் போய் வாங்குவோம். இப்ப கூட அடுத்த மாசம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் இலங்கைக்கு வர போயிடும், அவையில வந்து உங்களோட கடைக்கு வந்து விட்டுருப்போம். அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு இழக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிடும். அதுக்காக நாங்கள் உங்களோட கடையை பற்றி வெளியில கூடாத மாதிரி சொல்ல மாட்டில்ல, நல்ல மாதிரி சொல்ல மாட்டோம், அவ்வளவுதான். இப்படியான விஷயங்களை வந்து செய்யாம இருந்தா நன்மையா இருக்கும் என்ற விஷயத்தையுமே வந்து சொல்லி கொண்டு நாங்கள் வந்து விடைபெறலாம்னு சொல்லி நினைக்கிறோமே. விடைபெறத்தான் வேணும். இதை கொஞ்சம் நான் கொஞ்சம் கதைக்க வேணும். இன்னும் கதைக்க போறீங்களோ? கதைக்க வேணும். நீ கொஞ்சம் என்ன போல இருந்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கும், இருட்டா கிடக்கும், பின்னாடிக்கு முகம் தெரியாது. முகம் தெரியலையோ? ராத்தானே அதனால இப்ப அவசரமா சொல்லட்டான், நேரம் போச்சு, வேலையால வந்தது பாவம், கஷ்டம் தானே. அப்ப என்னன்னு சொன்னா, முதலாவதா நான் சொல்றது, இந்த வெளிநாட்டுல இருந்து வர பிள்ளைகளை தயவு செய்து இந்த நரி கூட்டங்களுக்கு சிக்கிப்படக்கூடாதுங்க. தராண்ட பக்கம் சிட்டி பக்கம் விருப்பம் இல்லையோ, தயவு செய்து சிக்கிப்பட்டு போடாங்க, விடாதுகள். சிக்கிப்பட்டா பட்டதுதான். சரி, இதுக்கு மேல வேற ஒன்றும் இல்லை, அவ்வளவுதான். சரி உறவுகளை, நாங்க வந்து வீடியோக்களை முடிச்சு கொள்வோம். நாளை தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தாரகா மற்றும் அம்மா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியா எங்களோட நினைச்சிருங்க. நன்றி.